30 days 30 information day 4 ஒரு ஸ்கில்லுனால நமக்கு இங்கே என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் கன்வெர்ட் பண்ண முடியும். சும்மா $60 கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்தியன் ருபீஸில் வந்து 3300. அந்த அப்ளிகேஷனில் ஒரு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ 30 days 30 information அப்படின்ற ஒரு சீரீஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்றைக்கி வந்து டே 4. டே 3 வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நமக்கு ஒரு ஸ்கில் வந்து இங்கே ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன ஸ்கில்லுன்றதையும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாத அந்த ஒரு ஸ்கில்லுனால நமக்கு இங்கே என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், கரெக்டாக கெஸ் பண்ணிங்க, டிரைவிங் தாங்க அது. ஏன் டிரைவிங் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து நான் ஒரு 8 பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஆனால் சில சப்பப்பில் வந்து நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் இருக்க சப்பப்லேயே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே இல்லை. ஸோ இங்கேருந்து நாங்கள் வெளியே போகணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸி ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பஸ் ஒன்று உள்ளே விட்டுருக்காங்க. அதை புக் பண்ணி அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து தான் போகணும். ஸோ கன்வீனியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிட்ட நம்ம கார் வச்சுருந்தா, டிரைவிங் தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸி. செகண்ட் ஒன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம ஊர்லேயே நீங்கள் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து இங்கே டிரைவிங் லைசன்ஸுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸ் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, இங்கே வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்க போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸை வந்து நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நேரடியாக இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இங்கே லைசன்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இங்கே நாங்கள் விக்டோரியாவில் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருந்தா 6 months வரைக்கும் வேலிட் உண்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து இவங்க சொல்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸ் பிரகாரம் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து நம்ம லைசன்ஸு வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் அங்கே வந்து டிரைவிங் கற்றுக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக கற்றுக்க முடியும். இங்கே டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் லெசன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டு கொடுத்து லைசன்ஸ் வாங்க முடியும். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு கிளாஸுக்கு நீங்கள் வந்து மினிமமாக $60 கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து எல்போர்டு வச்சு ஓட்டி அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட்டு கொடுக்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு $60. நம்ம வந்து ஒரு 20 கிளாஸு எடுக்கிறோம் மினிமமாக வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கிளாஸுக்கே நீங்கள் வந்து நம்ம இந்தியன் ருபீஸில் வந்து 3300 rupees பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லி. அதுக்கு பதிலாக நம்ம ஊரில் வந்து நீங்கள் நல்லா வந்து ஓட்டி பழகி நம்ம ஊரில் நீங்கள் ஓட்டி கற்றுக்கிட்டிங்கனாலே எங்கே வேணாலும் ஓட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓட்டி நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அது என்ன ரூல்ஸோ, இப்போ இங்கே வந்து விக்டோரியாவில் வந்து மெல்பர்னில் வந்து வீக் ரோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ன்றது உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ பெஸ்ட்டு வந்து நம்ம ஊர்லேயே நீங்கள் டிரைவிங் நல்லா கற்றுக்கிட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம லைசன்ஸ் வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் நம்ம டெஸ்ட்டு கொடுக்கணுன்னா கூட நீங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ் தான் ஓட்டுறாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து கொடுத்து நீங்கள் லைசன்ஸு வாங்கிக்க முடியும். அடுத்தது ஜாப் எலிஜிபிலிட்டி. இங்கே நிறைய ஜாப்ஸ் நீங்கள் வந்து இங்கே ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட் விசாக்கப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட் ஸ்டடி விசாவுக்கு போகும்போது இல்லை வந்து நீங்கள் வேலை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அந்த அப்ளிகேஷனில் ஒரு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா, உங்ககிட்ட கார் இருக்கா, உங்ககிட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்க மாதிரி இருக்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, இப்படி ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்குங்க. ஸோ அதனால் அதுக்காக நமக்கு கட்டாயம் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். நமக்கு வேலை வந்து ரொம்ப முக்கியம் இங்கே. அதனால் வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்றதுனால நமக்கு அது ஒரு ட்ராபேக்காக ஆகக்கூடாது.
ஸோ 5th பாயிண்ட் நான் என்ன அப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்க இல்லை வந்து ஆல்ரெடி ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக இன்னொரு ஜாப் ஒன்று கட்டாயம் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது கொரியர் சர்வீசஸ்ஸு இல்லை ஊபர் சர்வீசஸ்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, லைக் ஊபர் ஈட்ஸு, டோர் டேஷ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைங்களுக்கு வந்து கட்டாயம் நமக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்கும்போது ஈஸியாக அந்த ஜாப் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நானே இப்போ தான் அந்த ஊருக்கு வரேன், உடனே வந்தோடனே கார் வாங்கணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு ஸ்கில் இல்லைன்றதுனால நம்மளோட ரெஸ்யூமில் வந்து ஒரு பாயிண்ட் கம்மியாகக்கூடாது. ஸோ டிரைவிங் ஸ்கில்லு இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸை வாங்கிருங்கன்னு நான் சொல்கிறேன். டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் என்ன வேணும்னாலும் சரி, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோடைய ப்ரூஃபு தான் வந்து கேட்பாங்க. அதோடைய காப்பியை வந்து நம்ம ஏதாவது சர்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸோடைய காப்பியை வந்து நம்ம எந்த சேஞ்சஸ் நமக்கு வந்து சப்போஸ் ஏதாவது நேம் சேஞ்ச் வேணும், ஏதாவது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வந்து வைக்கணும் அப்படின்னா கட்டாயம் டிரைவிங் லைசன்ஸ் தான் இங்கே கேட்குறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரொம்ப வந்து மதிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரீங்க, நீங்கள் வந்து சிட்டிலேருந்து சப்பப் எதுக்காவது மூவ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி தான், இப்போ எங்கள் ஏரியாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இது வந்து இந்த ரிமோட் ஏரியாஸ்க்கு வந்து நீங்கள் வீடு எடுத்திருக்கீங்க இல்லை ஷேரிங் அக்காமடேஷன் எடுத்திருக்கீங்கன்னா கட்டாயம் கார் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு காரை அங்கே நம்ம பார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது அது நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் அது ஷார்ட் டிஸ்டன்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஊபர் சர்வீஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்கும். அதுக்கு பதிலாக நம்மளே வந்து கார் வச்சு ஓட்டியிருக்கலாமே அப்படின்றது அப்போ தான் நமக்கு தோணும். ஸோ இங்கே நிறைய கான்சர்ட் நடக்கும். அப்புறம் வந்து தீபாவளிக்காக ஃபெஸ்டிவலு இல்லை வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காகலாம் நிறைய வந்து இங்கே வந்து செலிப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி சோஷியல் கேதரிங்ஸ்க்கு நீங்கள் போகும்போது கட்டாயம் ரொம்ப டைம் ஆகிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ரிலை பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து 12 மணி 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்மக்கிட்ட கார் இருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட முடியும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க குட்டி குழந்தைங்களோ இல்லை வயசானவங்க இல்லை வந்து லேடிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ரொம்ப குயிக்காகவும் நம்ம சேஃபாகவும் நம்ம ஃபேமிலியோடு நம்ம வந்து எங்கேனாலும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கோ இல்லை வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த டைமில் வேணாலும் வீடு ரிட்டர்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நீங்கள் ஆஸ்திரேலியா வந்தவொடனே செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வராஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஒரு வீடியோலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க, தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.